வணக்கம், வெல்கம் டு திஸ் வீக்ஸ் எபிசோட் ஆஃப் நாலு ரிவ்யூஸும் நல்ல சினிமாவும். ஸோ நாங்கள் இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ் ஒரு 2-3 இல்லை 4-5 நிறைய படம் பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ எல்லாத்தையும் பற்றி நாங்கள் பேசுறதுன்னு ஒரு குறிக்கோளில் வந்து இருக்கிறது முகமூடிக்கு பின்னாடி நவீன் தர்ஷன், அவினாஷ் ராமச்சந்திரன், ஆஷாமீர் ஐயப்பன், கோபிநாத் ராஜேந்திரன். இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா. நாங்கள் இந்த வாரம் பார்த்த படங்கள் குலாபோ சித்தாவோ, ஆர்டிமிஸ் ஃபவுல், அக்கூனி அப்படின்ற ஒரு படம், சிப்பா அப்படின்ற ஒரு படம். ஸோ நாங்கள் இந்த 4 படம் பார்த்து பற்றி பேச போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் த பிகெஸ்ட் ரிலீஸ் ஆஃப் கோர்ஸ், குலாபோ சித்தாவோ. எவர் ரெய்னிங் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனும் இப்போ இருக்கிற பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஆயுஷ்மான் குரானாவும் சேர்ந்து ஒரு படத்தை நடித்து தியேட்டர் ரிலீஸே பண்ணாமல் டேரெக்டாக நாங்கள் ஓடிடிக்கே வரோம்னு சொல்லி ஒரு அகைன் சொல்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் தட். வெரி மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் மாதிரி தான் நிறைய இடத்துல வந்திருந்தது. ஆயுஷ்மான் குரானா படத்துக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூ ஸ்லோவாக ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கு எனக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் யுவர் ரியாக்ஷன்ஸ் டு குலாபோ சித்தாவோ. ஐ ரியலி லைக். ஸோ வந்து இட்ஸ் அ சட்டையர் ஆஃப் சார்ட்ஸ். ஷூஜித் சொல்லியிருந்த மாதிரி வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சட்டையர் இது. அண்ட் வந்து ஐ திங்க் தி ஃபிலிம் இது வந்து உங்களுக்கு எல்லா சீன்லேயும் வந்து எதாவது நடந்துக்கிட்டே இருக்குமா, உங்களை வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டில் கிரிப்பிங்காக உட்காந்து பார்க்க வைக்குமா அப்படின்னா கிடையாது. இட்ஸ் வெரி லேட் பேக் ஃபிலிம், வெரி என்ன சொல்கிறது, வெரி வெல் ரிட்டன் ஃபிலிம் தோ. ஸோ வந்து சம் பீப்புள் மைட் ஃபைண்ட் த பேஸ் அ பிட் டிஸ்டர்பிங். லைக் அவங்களுக்கு வந்து எல்லா சீன்லையும் ஏதாவது உங்களுக்கு த்ரோ பண்ணிட்டே இருக்கணும் உங்கள் ஃபேஸில் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறவங்களுக்கு இட் மைட் ஃபீல் தேர் மைட் பி சம் டிசப்பாயின்மெண்ட். பட் மற்றபடி இந்த ஃபிலிம்ஸ் ரியலி குட். லைக் வந்து என்னென்னா தி கைண்ட் ஆஃப் ரைட்டிங் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வி ஆல் நோ ஷூஸ் இட்ஸ் அ கிரேட் ஃபிலிம் மேக்கர், நான் இல்லைன்னு சொல்லலை. இதுலேயும் இஸ் குட். பட் தி ரியல் என்ன சொல்கிறது, what I really liked was Juhi Chaturvedi's writing, because she the characters are so lived in and என்ன சொல்றது, எல்லாருக்குமே ஒரு சம மூமெண்ட் இருக்கும் படத்துல. அண்ட் வந்து எஸ்பெஷலி the women characters are written with so much spunk and வந்து so much என்ன சொல்றது, ஹியூமர், விட்டி ஹியூமர், ப்ராப்பர் நல்ல ஹியூமர். இட் வாஸ் வெரி ஜாய்ஃபுல் டு வாட்ச். ஏன்னா வந்து ஏதாவது நடக்கும், அதுக்கு அப்படியே ஓகே அந்த மோமெண்ட் வந்து நமக்கு இது நார்மலாக இருக்கேன்னு தோணும் போது கரெக்டாக ஒரு சம்திங் இது ஹேப்பன்ஸ். ஸோ ஆக்சுவலி ஜூஹியோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஷி வாண்டட் இட் டு பி வெரி லக்னோவி, வேர் வந்து அவங்க மக்கள் பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டியாக ஒரு 10,000 விஷயம் தொட்டுட்டு அப்புறம் தான் மேட்ருக்கே வருவாங்க, அந்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. ஸோ ஐ வாண்டட் த ஃபிலிம் டு ஃபீல் தட் அவேசம். ஸோ இட் மேட் அ லாட் ஆஃப் சென்ஸ். ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். And as to the OTT release, I think it's very important because we were discussing it earlier about என்னன்னா இப்போ நிறைய ஓடிடிக்கு வர படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸாக இருக்கு. ஸோ வந்து திஸ் ஃபிலிம் மேக்ஸ் என்ன சொல்றது, ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இப்போ வரப்போகிற பெங்குவினா இருக்கட்டும், அடுத்து வரப்போகிற சகுந்தலா தேவி பயோபிக், lineup of films that are coming up, the Kannada film that's coming is women centric. So அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அக்ஷய் குமார் படமும் வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேம் சேஞ்சர் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா பாலிவுட்ல பொழுது போகாம 100 கோடி 200 கோடி சம்பாதிக்கிற ஆக்டர்ஸ் ஆயுஷ்மான் குரானா, அக்ஷய் குமார்லாம், அவங்களாம் ஓடிடிக்கு வந்தா ப்ராபப்ளி நம்ம ஊர்லயும் தமிழ் சினிமாவா இருக்கட்டும், தெலுங்கு சினிமாவா இருக்கட்டும், அந்த ஒரு ஜம்ப் எடுக்கிறதுக்கான ஒரு ஊக்கா இந்த விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அதுவும் தோணுச்சு. லைக் ஐ ரியலி மிஸ்ட் ஹேவிங் சம்மர் லைக் ஆயுஷ்மான் குரானா ஹியர், நாட் ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, பிக்கிங் த ஸ்கிரிப்ட்ஸ் தட் ஹி டஸ். இந்த படம் லைக் ஆஸ் யூ செட், he is now someone who has a credible box office script. And even the film that என்ன சொல்றது, மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்த படங்கள் கூட 200 கோடி தொடுது. ஸோ அந்த மாதிரி வந்து அதே சமயத்தில் ஸ்கிரிப்ட்ஸும் ரொம்ப யூனிக்காக குவாக்கியாக சூஸ் பண்ணி அதை வந்து பயங்கரமாக ஒரு ஆடியன்ஸ்க்கு செல் பண்ணுற அந்த an actor of his own kind. But we don't have someone like that here னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. The closest can be Vijay Sethupathi probably, but வந்து even then he doesn't have the box office record that Ayushmann enjoys. So which I don't personally care about obviously, because for me good cinema is good cinema, that's it. பட் ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசுகிறோம், ஒரு சினிமா ஆஸ் அ ட்ரேட் பற்றி பேசும்போது இட் ஆல்சோ நீட்ஸ் டு பி தாட் அபவுட். ஸோ அது ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்தது. வில் சம்மன் லைக் தட் step into OTT, make content for OTT,
we'll see வரும்போது considering one more lockdown announce பண்ணதால you never know what's going to happen. But coming back to Gulabo Sitabo, you were not very impressed with the film. Correct. And ஒரு ரீசன் நம்ம பேசிட்டு இருந்தது வந்து அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அந்த பாஷை ஸ்லாங் வந்துட்டு நாட் ஈஸி டு ரிலேட். அது ஒன்று கண்டிப்பா. அண்ட் தேர் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் சப்டைட்டில்ஸ் நாட் பீயிங் பர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ உங்களோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அது விஷயம் எப்படி இருந்தது? பிகாஸ் தட் அஃபெக்ட்ஸ் யுவர் சினிமா பார்க்குற விஷயம். கண்டிப்பாக ஹிந்தி வந்து ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர் சென்னை பையனாக இருக்கிறப்போ ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும், பேசிக்ஸ் தெரியும். ஸோ அப்படி தான் நான் அந்த ஹிந்தி படங்கள் பார்த்துட்டு இருக்குது. ஆப்வியஸ்லி சப்டைட்டில் இஸ் ஹியூஜ் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த படத்துக்கு டைலாக்ஸ் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சு இந்த சப்டைட்டில்ஸ் ஃபியாஸ்கோ பற்றி எனக்கு கம்ப்ளீட்டாக படம் பார்க்குறப்போ இட் கேம் மீ அன் ஐடியா வாட் தேர் டாக்கிங் அபவுட். பட் அவங்க என்ன ஃப்ளேவரில் எழுதியிருப்பாங்களோ அது வந்துச்சான்றது கேட்டால் எனக்கு இல்லைன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இது ஆப்வியஸ்லி லக்னோ ஸ்லாங் இருக்குது. அந்த இப்போ சிப்பா எப்படி கல்கட்டா பற்றியோ இது லக்னோவை பற்றின்னு இருக்கப்போ அந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், அந்த பேக்ட்ராப்பை பற்றி பேசுவாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். எப்போவுமே நம்ம பேசிகிட்டு இருப்போம் இவங்க சொல்கிற மாதிரியே நான் இந்த பாயிண்ட் சொல்லுவேன்னு சொல்லுவேன். பட் இந்த ஆஷாக்கு சொன்னதுக்கு எனக்கு ஆப்போசிட்டாக என்ன தோணுச்சுன்னா பேசிங் வந்து ஸ்லோன்றது அது யாருமே மறக்க முடியாத விஷயம். எனக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த என்னை இவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறீங்க ஒரு படத்தில், அந்த பே ஆஃப்னு ஒன்று இருக்குல்ல, பே ஆஃப்னா படம் முடிகிறப்போ நடக்கிற விஷயம் கிடையாது. ஒரு சீனுக்கே ஒரு குட்டி குட்டி பே ஆஃப் இருக்கும்ல. ஸோ அந்த பே ஆஃப்ஸ் எனக்கு இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. ஸோ என்னை வந்து ஒரு பர்டிகுலர் சீனில் என்னை இவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறீங்க, அந்த சீன் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போது இல்லை நான் உனக்கு இன்னும் புரியாத மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறப்போ அந்த சீன் முடிவில் இதுதான் எனக்கு முன்னாடி தெரியுமா, இது ஏன்டா இவ்வளோ நேரம் இழுத்துட்டு வரீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஐ திங்க் தே வாண்டட் அஸ் டு லிங்கர் இன் தட் ஃபீல் ஃபார் அ வைல். பட் அகைன் சப்டைட்டில் இஷ்யூஸா இல்லை ஒரு சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறோம், ஒரு தேட்டரில் பார்க்க மாட்டுறோம் அப்படின்ற ஒரு விஷயமா என்னன்னு தெரியல, எனக்கு அது செட் ஆகலை. ஸ்டோரி வைஸ் இட்ஸ் அ லவ்லி ஸ்டோரி, இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி. அண்ட் த கேரக்டர்ஸ் ஹவு தேர் ஆல் இந்த கிரே ஒயிட் பிளாக்னா தாண்டி மனுஷங்களா இருக்காங்க. நல்ல வேலை கவனிக்கலாம். ஸோ ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக காமிச்சு இது வந்து ஒரு நீ ப்ளஸ்ஸாக இருக்கனால நீ ஒரு பெரிய மனுஷன் கிடையாது, இந்த நெகட்டிவ் இருக்கிறனால ரொம்ப கெட்டா கிடையாது, இப்படி இருக்கிறது தான் மனுஷன். ஏன்னா ஆயுஷ்மானுக்கும் சரி அமிதாப்பும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம யூஸ்வல் கலோக்கியல் டவுனில் சொல்லலாம் இந்த சோகால் கிரே கேரக்டர்ஸ், கிரே ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜஸ்ட் பீப்புள் வித் தேர் ஓன் செட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் த ஃபைனல் ட்விஸ்ட் வாஸ் அமேசிங். ஆஷா சொன்ன ஒரு பாயிண்ட் தான் அது. அந்த ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நீங்கள் லாஸ்ட்டில் போய் வச்சிருக்கீங்களா, இதை கொஞ்சம் முன்னாடி அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து சொல்லாம சொல்லியிருக்காரு கோபி, சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ட்விஸ்ட் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் படத்தை எடுத்து போய் முடிக்கிறீங்கன்னா அந்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மசாலா தூக்கிருக்கலாமே அப்படின்ற தோணாச்ச படம். கோபி என்ன அந்த ஒரு கோடியோட கேள்வி வந்து முதல் ஃபர்ஸ்ட் கேட்டிங்கன்னா நான் பணத்தை எடுத்து வாங்கி போயிருப்பேன் அப்படின்ற எல்லா இடத்துக்கும் மசாலா கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி கோபி வச்சிருக்காரு. பட் நீங்க பார்த்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸே வந்து பெருசா ப்ரமோட் பண்ணலியோன்ற ஒரு வருத்தம் வந்து நிறைய இடத்துல இருக்கு. சிப்பா அப்படின்ற ஒரு படம் நீங்க வந்து ரொம்ப அழகா சிப்பா சூப்பர் அப்படின்ற கண்டுக்குள்ளே நிக்குதுப்பா, சாம்பார் ஊத்தாம எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த படத்தை நீங்க பாத்தீங்க. இட் அஃபெக்டட் யூ ட்ரூலி. ஸோ வந்து குழந்தைங்க விஷயம் ஒரு படம் வருதுனாலே வந்து ஒரு ஜென்ரலாக சாஃப்ட்வேர் நம்மளுக்கு இருக்க தான் போகுது. லைக் நடிக்கிறவங்க ஒன்றும் ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது. நம்மளுக்கு சாதாரணமாக ஒருத்தங்களை பார்க்குறப்போ ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னா லைக் நீங்கள் உங்கள் வேலை இது ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு ஆதங்கம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு குழந்தைகளோட திரைப்படங்களில் ஒரு குழந்தைய வந்து மெயின் லீடாக வச்சு வர படத்தில் வந்து சராசரியாக வராது. பட் சனி பவர் இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். கரெக்ட். ஸோ நீங்கள் அந்த குழந்தைலாம் மீறி வந்து நம்ம எத்தனையோ வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸை தாண்டி வந்து நடிக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு பையன். ஸோ அப்படி இருக்கும்போது படம் வருதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு தியேட்டருக்கு ரிலீஸாக வந்ததாக கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரில்லியண்டாக வந்திருக்கும். டேரக்டர் ராம்குமார்கிட்ட ஒரு வாட்டி பேசியிருந்தப்போ வந்து சொல்லியிருந்தாரு ஸ்க்ரீன் பிளேன்னு வரப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு நல்ல எலிமெண்ட் வரணும். நீங்கள் த்ரூ அவுட்டாக வந்து எல்லாரையும் வந்து உட்கார வச்சிருக்க முடியாது, எந்த ஸ்க்ரீன் பிளேயாலும் முடியாது. ஸ்லாப்பியாக போகுது மெதுவாக போகுதுனாலும் 10வது நிமிஷம் ஒரு நல்ல எலிமெண்ட் வரணும், எஞ்சி உட்காரணும். 10 நிமிஷம் உங்கள் சிரிக்க வைக்கணும், எஞ்சி உட்காரணும். 10 நிமிஷம் அழுகு வைக்கணும், எஞ்சி உட்காரணும். இது வந்து வேற லெவலுக்கு ஃபாலோ பண்ணியிருக்க படம். ஸோ நீங்கள் எந்த ஒரு 10th மினிட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து போர் அடிச்சு போயோ இல்லை அடுத்து என்ன எனக்கு தெரியும்டாடே அப்படின்ற மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு 10 வயசு பையன் நைட்டுக்கு வந்து ஒரு வீட்டை விட்டு கிளம்புறான்னா அடுத்த நாள் காலையில் அவனை பிடிச்சிட்டு வருவாங்கன்னு சொல்லி தெரியும். அண்ட் அதுக்கு 10 வயசுக்கு பையன் வந்து போய் வந்து உலகத்தெல்லாம் காப்பாற்ற முடியாது.
மிஞ்சி போனா வந்து ஒரு ரசகுல்லா வாங்கி சாப்பிடலாம், ஒருத்தர் லிஃப்ட் கேட்கலாம். ஆமாங்க, சரி விடுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அவனோட சக்திக்கு உரிய ஒரு விஷயங்களை மட்டும் தான் பண்றான் அந்த பையன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரியலிசம் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு ஆடட் வேல்யூ தான். அண்ட் வந்து ஈவன் இப்போ இந்த பையனோட வாழ்க்கை ரொம்ப ஒரு பிரகாசமான ஒரு நல்ல ஒரு சைல்ட்ஹுட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மள நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளே ரொம்ப பெருசாக பார்த்துட்டு இருக்கோன்ற போது அந்த பையனுக்கு ரொம்ப ஒரு ட்ராமடைசிங்கான ஒரு சைல்ட்ஹுட் தான் இருக்குது. பட் அதுலேயுமே அவன் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவன் நல்லது தான் பார்க்குறான். ஸோ நைட்டுக்குள்ளே வந்து மீட் பண்ணுற நிறைய ஒரு நவராத்திரி கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்னு வச்சுக்கோங்களேன். நைட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து போய் மீட் பண்ணுற மல்டிபிள் பர்சன், அவங்களுக்கு என்ன இவன் கற்றுக் கொடுக்குறான், அவங்ககிட்ட என்ன இவன் கற்றுக்குறான். இந்தமாதிரி ஒரு அழகான ஒரு ஜேர்னியாக போகுது. அண்டு ராத்திரிக்குன்னு ஒரு ரம்யம்னு ஒரு வார்த்தை இருக்கும் தமிழில். ஸோ ராத்திரிக்குன்னு ஒரு ரம்யம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெற்ற ஒரு 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 கோவப்படுற ஆள், இல்லை உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு ஒரு மூர்க்க குணம், ஷார்ட் டெம்பர், லொட்டு லொசுக்கு எதுவாக இருந்தாலுமே ராத்திரி போய் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராத்திரி தூங்குறோமா, அது விடுஞ்சிருமேன்ற மாதிரி கோழி கூறுதும் நான் தூங்குறதும் ஒன்றா ஒரே சிங்கில் தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கும். பட் யா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு போஸ்ட் 2000 சொல்கிறேன், நம்மளோட ஸ்லீப்பிங் டைம் டிலே ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நைட்டு ஒரு 11 மணிக்கு நம்ம யார்கிட்டையும் ஃபோன் அடிச்சு பேச யோசிக்க தூங்கியிருப்பாங்கன்னா நம்மள தூங்குற நேரமே எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு தானே. நைட் லைஃப்ன்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஒரு கீழ்த்தட்டு ஒரு சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒரு பையன் வந்து நைட் லைஃப் எப்படி இருக்கும், அண்ட் ஒரு ஒரு சிட்டி எவ்வளோ அழகாக இருக்க முடியும். நான் காலையில் ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஒரு புழுதி குப்பைன்னு சொல்லிட்டு நம்ம சில மெட்ரோ சிட்டிஸ் பார்த்துறோம். கொல்கட்டாவும் சென்னையும் பெரிய வித்தியாசம் இல்லை, நம்ம ஒரு சிட்டியை குறை சொல்றதுக்கு இல்லை. பட் அந்த ராத்திரிக்கு வந்து எவ்வளோ ஒரு அழகு இருக்கு அதுன்றதை காட்டுறது. அண்ட் ஒரு மனுஷங்க காலையில் வந்து கொச்சன்னு இருந்தாலுமே ராத்திரி வந்து ஒரு லேட் பேக்காக இருக்கிறப்போ அவங்களோட குணம் எப்படி மாறுது. அண்ட் ஒரு நல்ல ஒரு பையன் அவங்க கிட்ட வரப்போ அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ வில்லிங்காக இருக்காங்கன்றலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு இது முடிஞ்சும் கடைசியில் வந்து இப்போ ஒரு மேபி ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்கிறேன், அது ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு நிறைய விஷயம் நடக்கும் அந்த பையனுக்கு. முடிகிறப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர், அந்த பையனுக்கு ஒரு ஃபைட்டர் அவன் விட்டு கொடுக்க மாட்டான், வா பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இருப்பான். ஒரு 10 வயசு பையனால் இப்படி சொல்ல முடியுது அப்படின்னா நம்மளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் பார்த்து நம்ம பயப்படணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது போதுமே ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிமில் இப்படி ஒரு தாட் ஒரு அடல்ட்டுக்கு அவங்க வந்து விதைச்சிட்டாங்கன்னா இதுக்கு மேலே ஒரு படத்தில் நான் எதுவுமே கேட்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் சிப்பான்ற படம் வந்து ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்சஸ் வந்துருக்கு ஒரு படம். அண்ட் என்ன கேட்க வரேன்னா, அஃப்கோர்ஸ் படத்துக்கு நிறைய சொல்லிட்டாரு. வாட் ஐ வாண்ட் டாக் அபவுட் வாஸ், இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எல்லா படத்துக்கும் ஈக்குவல் ப்ரொமோஷன், எனி ஸ்ட்ரீமிங் சொல்கிறேன் நான், எல்லா படத்துக்கும் ஈக்குவல் ப்ரொமோஷன் வைக்கிறது கிடையாது. இப்போது பொன்மக்கள் வந்தால் இல்லைனா பெங்குவினுக்கு வர மாதிரி அமேசான் மற்ற ஒரிஜினல்ஸுக்கும் சேம் வருது. ஸோ இட்ஸ் வெரி இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ஸ்டார் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் மிஸ் ஆகிடுமோ அப்படின்றது ஒரு வருத்தம். தேட்டரில் இருக்கிற மாதிரி ஓடிடிக்கும் வந்துருச்சான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாட் தாட்ஸ் ஆன் such gems being missed even in OTT? It கண்டிப்பா it happens. ஏன்னா வந்து see this was there even before the lockdown, even before the content spike that happened, because வந்து அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மேலே எல்லாரோட கண்களும் இல்லை. லைக் நம்மள மாதிரி ரெகுலரா கன்சியூம் பண்றவங்க மோஸ்ட்லி தியேட்டருக்கு போயிடுவோம். அண்ட் வந்து அது தாண்டி வந்து ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்த படங்கள் வருதா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்க போது ஒரிஜினல்ஸ் மோஸ்ட்லி சீரீஸ் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். ஸோ வந்து திஸ் டெஃபினெட்லி அ திங். பட் தென் அகெயின் இது ஆக்சுவலி நிறைய பேர் வந்து லைக் வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லை, இண்டி சர்க்கியூட்டில் நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸோட ஸ்பாட்லைட் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வைக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க அதாவது நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த மார்க்கெட்குள்ளே பிரேக் இன் பண்ண புதுசில் தே பேக் அ லாட் ஆஃப் இண்டி கண்டென்ட். அண்ட் வந்து தேவர் தேட்டர்ஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக, அதாவது நீங்கள் தேட்டருக்கு தான் படம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் அந்த கமர்ஷியல் சென்சிபிலிட்டிஸ்க்கு தான் வந்து அப்பீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேக் பண்ணுற கண்டென்ட்டும் அவங்க சூஸ் பண்ணுற கண்டென்ட்டும் ப்ரமோட் பண்ணுற கண்டென்ட்டும் தேட்டர் அந்த இதிலே தான் வருது. பிகாஸ் தே வாண்ட் தட் சப்ஸ்கிரைபர் புஷ். ஸோ வந்து இப்போது ஜோதிகா ஒரு படத்தில் இருக்காங்க, அது வந்து ப்ரைம்க்கு வருதுன்னா எங்கள் அம்மா உட்காந்து ப்ரைம் பார்க்குறாங்க. லைக் ஷீ இஸ் சம்மன் ஹூ டிடன்ட் ஈவன் நோ அபவுட் ப்ரைம் until so long. பட் நவ் ஷீ வாண்ட்ஸ் டு வாட்ச் பிகாஸ் இது ஜோதிகாவோட படம், நான் உட்காந்து பார்ப்பேன். நெக்ஸ்ட் கீர்த்தி சுரேஷ் படம் வருதா, ஓகே நம்ம போய் பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வேல்யூ புல் வந்து இண்டிக்கு இல்லாததுனால அந்த ப்ரமோஷனல் பயஸ் இருக்கலாம்.
பட் வாட் ஐ ஹோப் தே டூ இஸ் டு ஃபைண்ட் அ பேலன்ஸ் பிட்வீன் போத். லைக் ஏன்னா வந்து நம்ம கண்டிப்பா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை குத்த சொல்ல முடியாது. தே நீட் தேர் சப்ஸ்கிரைபர்ஸ். இல்லைனா வந்து அவங்களோட பிஸ்னஸும் வந்து இட் நாட் மேக் சென்ஸ். ஸோ வந்து நீங்க கம்ப்ளீட்டா அதுக்கு பண்ணணும்னு இல்லாம ஒரு இஃப் யூ ஃபைண்ட் அ பேலன்ஸ் சம்வேர் தென் இட் வில் மேக் சென்ஸ். பிகாஸ் ஆரம்பத்துலலாம் நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்க எல்லாமே நல்லா இருக்குங்கிற ஒரு தாட் இருந்தது. அட்லீஸ்ட் எனக்கு இருந்தது. லைக் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்திருக்கா, ஓகே ஃபைன், இட் ஷுட் பி குட், அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் நவ தட்ஸ் லைக் டிட்டீரியேட்டட் so much. So Indian content is out there. Yeah. To actually answer your question, as far as Chippa is concerned, Netflix international content பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவுட் சைட் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, they don't know how to cut a trailer. Yeah. Oh yes. So Netflix trailer cut பண்றது, it's not just for Netflix, I think it applies to Prime and other things. Prime நம்ம மோஸ்ட்லி ரீஜனல் கண்டென்ட் நம்ம அதிகமாக பார்க்கறனால, ஏன்னா எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து அது பெரிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ட்ரெய்லர் ஏன் இப்படி கட் பண்ணுறாங்க, அதை ஈவன் ரிவீலிங், அதை ஈவன் ட்ரைங் டு சே வாட் த ஃபிலிம் இஸ் ட்ரைங் டு சேன்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ சிப்பால அது எப்படி அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை as far as trailer is concerned. ஸோ இந்த ப்ரொமோஷன்ஸ், நம்ம ஊர் ப்ரொமோஷன்ஸ், நம்ம ஊரில் இருக்க கண்டென்ட்டை வச்சு பார்க்குறோம்னா, ஐ திங்க் ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் அ மேஜர் ரோல் ஈவன் ஃபார் OTT பிளாட்ஃபார்ம். ஏன்னா இப்போ நம்ம பொண்ணுகள் வந்தாலும் சரி, யார் நம்ம இன்டர்வியூ பண்ணுறோன்னே தெரிஞ்சுது உங்களுக்கு. ஸோ ஒரு அதுலேயுமே உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வைஸும் உங்களுக்கு மேலே கீழே இருக்குது. ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் ஆப்வியஸ்லி ஆர் த மார்க்கெட் லீடர்ஸ். அண்ட் இன்னும் மற்ற OTT பிளாட்ஃபார்மில் வர்றதுக்கு த பிகர் ஃபிலிம்ஸ் டோன்ட் ஈவன் கோ தேர் இப்போதைக்கு இப்போ சிச்சுவேஷனில். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அங்கே அந்த மாதிரி பார்க்குறப்போ. சிப்பா பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன் வைஸ் அவங்க ஆஃபீஸாக ஒன்று பெருசாக பண்ணல. ஐ திங்க் இட் ஹஸ் காட் அன் அவார்ட் அஸ் வெல் லாஸ்ட் 2 years முன்னாடி ரிலீஸ் ஆனப்போ. ஸோ அந்த மாதிரி படங்களை ஏன் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டால், ஐ திங்க் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு த அகைன் இந்த ஃபேஸ் ஃபேக்டர். தெரிஞ்ச முகம் இருந்தால் அவங்கள வச்சு படத்தை ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ பென்கின் மோஸ் கூட அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஈவன் டுடே நவீன் இன்டர்வியூட் கீர்த்தி சுரேஷ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏன் நடக்காத காரணம் வந்து பிகாஸ் த ஆக்டர் ஆர் த கம்பெனி அண்ட் டேரக்டருக்கு முதல் படம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வராதனால ஐ திங்க் தேர் நாட் ப்ரொமோட்டிங் இட் அ லாட். ஆல்சோ லைக் வந்து நம்பர்ஸ் மாதிரி இந்த ட்ரெண்டிங்குங்கிற அந்த மேட்ரு வந்து இட்ஸ் பிகம் வெரி க்ளோஸ். பிகாஸ் தட் இட் செல்ஃப் பிகம்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஃபார் தெம். அண்ட் வந்து லைக் நம்மளே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் இட் வில் பிகம் சம்திங், இந்த வியூஸ், the traction that particular film gets again will become one of the promotional points. And இவங்க ப்ரமோட்டே பண்ணலன்னா it's very easy to get lost. இப்போ சிப்பாலாம் வந்து எத்தனை பேருக்கு இந்த படம் வந்திருக்கு அப்படின்ட்டு தெரியும்னே ஐ எம் நாட் ஷுர். நம்ம உட்காந்து கான்சிஸ்டண்டாக செக் பண்ணுறதுனால நமக்கு தெரியும். இல்லைனா இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் லாஸ்ட் இந்த sea of content. The content that's coming out இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறமே ஜூன் 1 மட்டுமே நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு 15-20 கண்டென்ட் வந்துருந்துச்சு. டாக்கிங் அபவுட் பம்பார்டிங் கான்டென்ட், மிஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிற மாதிரி கான்டென்ட்லாம் வரும்போது, ஆக்ஸோன் அப்படின்ற ஒரு படம், படம் பார்க்குற வரைக்கும் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. AXONEனா ஆக்ஸோன் இருக்கும் போல் ஏதோ ஒரு படம் நினச்சிட்டு படம் பார்க்கும்போது அது அகூனி அப்படின்ற ஒரு வார்த்தை. இல்லை என்ன கொஞ்சம் நான் கஷ்டம்னு சொல்லலை, நம்ம ஊர் வார்த்தை தான், இந்தியன் வார்த்தை, நார்த் ஈஸ்டில் சொல்கிற ஒரு வார்த்தை நமக்கு இங்கே வந்து ப்ரொனவுன்ஸ் கூட பண்ண முடியலன்றது வந்து ஐ திங்க் தட்ஸ் ஆல்சோ வாட் வி ஆர் ட்ரைங் டு த ஃபில்ம்ஸ் ட்ரைங் டு சே. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிற நிறைய சப்கல்ச்சர்ஸ் இருக்குது, நமக்கு தெரிஞ்சது மட்டுமே இல்லைன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் எப்பவுமே பார்த்தது உண்டு. இந்த படம் திருப்பி அது ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்கு. ஆனால் அது சொன்ன விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இட்ஸ் லாட் ஆஃப் ஃபன், தேர் இஸ் லாட் ஆஃப் ஒரு அண்டர் கரண்ட் ஆஃப் ஹியூமர் இருந்துகிட்டே இருக்குது படத்தில். இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும்போது ரேசிசம் இல்லைனா வந்து ஒரு இது ஆக்சுவலி பட் ரேசிசம் அண்ட் ஹவு என் வீட்டில் சமைக்கிறதுக்கு நான் யாரோட பர்மிஷன்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்றது வந்து ஒரு சாப்பாடுன்ற தனி மனித உரிமை அப்படின்றத தாண்டி போயிடுச்சு இப்போது. ஸோ ஐ ரிவ்யூ த ஃபில்ம். நான் அங்கே எழுதின ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பேருக்கு ஒரு லொக்காலிட்டிக்கு போயிட்டு பீஃப் போர்க்குன்ற வார்த்தை சொல்ல முடியும்னு தெரியல. கரெக்ட். ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் இட் மைட் பி. அப்படி இருக்கிற ஒரு ஊரில் வந்து அகூனி அவங்களுக்கு பிடிச்ச சமையல் பண்ணுறதுக்கான இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது டெவலப் கண்ட்ரிலாம் தாண்டி நம்ம கூட இருக்கிற எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்றது தெரியுது. அண்ட் ஹவு நார்த் ஈஸ்ட் பீப்புள் ஆர் ட்ரீட்டட் அக்ராஸ் இது. ஏன்னா நம்ம ரீசெண்டாக நேர்கொண்ட பார்வையில் ஐ திங்க் தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் அடினா எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருந்தது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். தட் எப்படி நம்ம அவங்களை ட்ரீட் பண்ணுறோம், அந்த நம்ம இந்தியாவிலேருந்து இன்னொரு பார்ட்லேருந்து வந்த மக்களை வந்து நம்ம அவங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க கலராக இருக்கட்டும், நம்ம எப்படி பண்ணுறோன்றது அது இஸ் வெரி ட்ரெண்டிங் சொல்ல வரேன். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இப்போ பேசிட்டு இருக்கிறது பிளாக் லைவ்ஸ் மேட்டர். அதுலேருந்து வந்திருக்கிற நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்லோவாக சோஷியல் மீடியாவில் வந்து கலரிசம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹவு ஃபேர் ஸ்கின் அப்படின்றது வந்து அழகுன்னு நினச்சிட்டு இருந்தது போய் ஸ்லோவாக அதை ட்ரைங் டு ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன். அந்த டைமில் அகூனி மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் ஆஸ் எ செட் சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், நம்ம
ஏன்னா அதில் ஒரு சீன் வரும், அதை பற்றி பேச ஓப்பன் த இது. தெர் இஸ் திஸ் பர்சன் ஹூ இஸ் வெரி சைலண்ட். அவர் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கார் படம் ஃபுல்லாக, பேச மாட்டேன்றாரு. அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஒரு பார்ட்னர் இருக்கு. அவர் ஏன் அப்படி இருக்காருன்றதுக்கான ஒரு காரணம் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், அவர் ஓகே ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் கலாய்க்கிறாங்க, அவர் ஏதோ பண்ணிட்டார், ஏதோ எதிர்த்து பேசிட்டாரு வச்சுக்கோங்களேன், அது கூட நமக்குலாம் வந்து ஒரு விஷயமா இருக்குது. அங்கேயும் எப்படி எதிர்த்து பேசலாம், இதெல்லாம் ஓகே. அவருக்கு நடந்த ஒரு வயலன்ஸ், அவருக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து ஏன்னா அவர் தலை கலரிங் பண்ணியிருந்தார் அப்படின்னு. திஸ் ஆக்சுவலி டுக் மீ பேக் டு நம்ம சென்னை நடந்த ஒரு விஷயம். நானும் ஒரு ஃப்ரெண்டும் வந்து ரிப்போர்ட்டிங்க்கு போயிருந்தோம். அவர் கலர் ப்ளூ அடிச்சிருந்தார். எந்த ஏரியா நான் சொல்ல விரும்பல, ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா இன் தமிழ்நாடு, இன் சென்னை. அங்கே போயிருக்கும் போது நானும் அவர் பேசிகிட்டு இருக்கோம், பைக்கில் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், ஐம் சேயிங் அவர் 26, அவர் 25, 27 இருந்திருப்பார். ஸ்கூல் படிக்கிற பையன் திடீர்னு வந்து பலம் அரைஞ்சிட்டான் அவர். ஜஸ்ட் பிகாஸ் கலர் வேறு மாதிரி இருக்குது, தலை கலர் அதுவும். ஸோ எவ்வளோ நார்மலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் வந்து எனக்கு அப்பவுமே தோணிட்டு இருந்தது. அந்த படம் அதுதான் சொல்லுது. அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க ஃபன்னியாக இருக்காங்க, வாழ்க்கைக்குள்ள நிறைய விஷயம் பார்த்துக்கிறாங்க. பட் ஹவு நார்மலைஸ் வி ஆர் மேக்கிங் வயலன்ஸ், ஹவு நார்மலைஸ் ரேசிசம் இஸ் இன் இந்தியா. நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, இதான் உண்மை. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வாட் அக்குனி இஸ் ட்ரைங் டு சே டு அஸ். அண்ட் அக்குனி பார்த்தவங்க, வாட் யூ திங்க் அபவுட் த ஃபில்ம் அண்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்? No, I think it's very, very important because in a lot of ways, like நீங்கள் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க about violence and about the kind of patriarchy that seeps in through our culture. ஏன்னா வந்து நீங்கள் உங்களோட ரெவ்யூவில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, there's this scene where one of the northeast women வந்து is being silenced unfairly and வந்து ஒரு ஆள் வந்து அவரோட வைஃப் அதுக்கு அடிப்பார். And then the woman who's being silenced by the man, அது வந்து அவரோட பையன். ஸோ வந்து she just says அவன் உங்களை வந்து அசிங்கப்படுத்தினா அதுக்காக உங்ககிட்ட இருந்து தான் கற்றுட்டு இருப்பான். லைக் யூ ஜஸ்ட் slapped your wife like without anything, without a second thought. So he thought he could raise his hand against any woman as well. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து படத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அ பர்டிகுலர் கல்ச்சர் ஒரு பர்டிகுலர் யூனோ. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து அச்சீவ் 2 things. ஒன்று வந்து இட் ஷோட் அஸ் ஹவு சிமிலர் வி ஆர் டு பீப்புள் ஃப்ரம் தி நார்த் ஈஸ்ட். லைக் வந்து இப்போ அண்ட் ஆல்சோ ஹவு டிஃப்ரெண்ட் தே ஆர் ஃப்ரம் அஸ். ஏன்னா வந்து அதிஷியோட ஒரு ஸ்பீச் இருக்கும், டெட் டாக் இருக்கும், வேர் வந்து ஷீ டாக்ஸ் அபவுட் ஹவு as someone from Africa, when she goes to America, she becomes the sole representative for an entire continent. And அது வந்து கான்டினென்ட்டும் கண்ட்ரினும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு வந்து அவங்களோட கேள்விகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் தட் we all face as well when we talk to someone from who's not from our country. ஸோ அவங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கும், ஒரு சிங்கிள் ஸ்டோரி இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் அதுதான் அப்ளை ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நமக்கு தான் தெரியும் உள்ள எவ்வளோ நரேட்டிவ்ஸ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ட்டு. நமக்கு இது வரைக்கும் அட்லீஸ்ட் எனக்கு இது வரைக்கும் நார்த் ஈஸ்ட்னா ஒரு நரேட்டிவ் தான் இருந்துச்சு, ஒரு பார்வை தான் இருந்தது. அதை வந்து இந்த படம் பயங்கரமாக மாற்றிடுச்சு எனக்கு. அது வந்து தட்ஸ் வாட் ஐ லவ்ட் அபவுட் இட் பிகாஸ் it showed us how they're simultaneously a part of this country and also not part of this country. Because you know அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் லைக் அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து மேரேஜுங்கிற இன்ஸ்டியூஷன் எவ்வளோ மதிக்கிறாங்க, யூனோ த கைண்ட் ஆஃப் இது தட் ஹேப்பன்ஸ். அவங்களோட கல்ச்சர்ஸ் எப்படிலாம் இருக்குது, அதில் கூட வந்து வச்சுன்னா ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். பழைய கல்ச்சர் அது, நாட் ஜஸ்ட் இப்போ. அண்ட் ஆல்சோ ஹவு தேவ் மேரிட் தேர் யூனோ கல்ச்சர் வித் தேர் ப்ரெசன்ட் சென்சிபிலிட்டிஸ். ஏன்னா நார்த் ஈஸ்ட் விமன் ஆர் நோன் ஃபார் தேர் ஃபேஷன். லைக் அவங்க வந்து தேவ் நோன் டு பி என்ன சொல்றது, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஃபேஷன் சென்ஸ் நல்லா இருக்கும். அது வந்து ஒரு ஏன் சொல்றது அதுலேயே ஆனால் அவ்வளோ வெரைட்டி இருக்கும். லைக் தெல் பி வெரிங் ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் வித் ஹை ஹீல்ஸ். அதெல்லாம் செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஐ லேர்ன் ஸோ மச் அபவுட் தெம் அண்ட் அட் த சேம் டைம் ஐ ஆல்சோ சா ஹவு சிமிலர் வி வர் as Indians with kind of experiences. ஸோ அதனாலேயே வந்து அந்த படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, இன்னொரு என்ன ஒரு விஷயம்னா எஸ்பெஷலி வென் ஃபிலிம்ஸ் தட் டாக் அபவுட் யூனோ இந்த மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்கள், டிவைசிவான விஷயங்கள், அஸ் வெர்சஸ் தெம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடுவாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க, நம்ம எப்போவுமே அவங்கள வந்து எதிரியாக பார்க்குறோம், அவங்கள துன்பப்படுத்திட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை ரொம்ப ஈஸியாக வந்து செல் பண்ணிடுவாங்க. இங்கே தே டோன்ட் டூ தட்.
அண்ட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தெம் ஃபார் தட் பிகாஸ் எல்லாருக்குமே இக்னரன்ஸ்னு ஒன்று இருக்கும். லைக் வந்து நோபடி கம்ஸ் டு திஸ் வேர்ல்ட் நோயிங் எவ்ரி திங். ஒரு நாளும் ஒன்று கற்றுக்குறோம், ஒவ்வொரு மனிதர்கள் பற்றி கற்றுக்குறோம், என்னெல்லாமோ கற்றுறோம். ஸோ அந்த மாதிரி அன்இன்டென்ஷனலி பண்ணுறவங்களுக்கு ரிடீம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க இந்த படத்தில். தட் ஐ ஃபெல்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் ஒரு பையன் இருக்கான் இந்த படத்தில், ஆரம்பத்தில் அவனும் ரொம்ப அந்த வார்த்தைக்கான பெரிய அர்த்தம் கூட தெரியாமல் சீனி அப்படின்னு பேசி தான் போகிறான். பட் ஹி ends up helping the entire gang and he ends up being friends with them. So when you try, when you என்ன சொல்றது, அந்த நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற மனிதத்தை கொஞ்சம் வெளியில கொண்டு வந்தோம்னா இந்த பேரியர்ஸ்ல எவ்வளவு ஈஸியா உடையுதுங்கிறதுக்கும் it's an example. Talking about how culture ஒரு இடத்துல மாறுது, அட் அ டைம் நம்ம கண்ட்ரிலையும் இருக்கோம் இல்லாமலேயும் இருக்கோன்றது வந்து சிம்பிள் ரீசன். ஏன்னா வந்து நம்ம இந்த இந்தியாவோட கல்ச்சர் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்கோம். வி ஆல் திங்க் இந்தியாவோட கல்ச்சர் இதுதான், இந்த ஒரு டேஞ்சிபிள் திங் தான் கல்ச்சர் நினச்சோன்னா நம்ம 4 பேருமே பண்ணுற ஒரு விஷயமும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம இந்தியன்னு சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கும். அது நார்த் ஈஸ்டில் இருக்குது, வெஸ்ட், எனி டைரக்ஷன் இந்தியா பாயிண்ட் பண்ணிங்கன்னா அது இருக்கும். தட் பேசிக்லி கம்ஸ் ஃப்ரம் நம்ம அப்ரிங்கிங், நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாமே. என் பழக்க வழக்கம் எனக்கு முக்கியம், சோஸ் யோர்ஸ். அதனால தான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்து வி ஆர் அட் த சேம் பாயிண்ட், அட் சேம் டைம் இந்தியன்ஸ் அண்ட் நாட் இண்டியன்ஸ் ஏன் சொல்கிறோன்னாலும் அதுதான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் காரணம் ஒன்று இருக்குது. அண்ட் ஐ வாண்ட் டாக் அபவுட் இந்த படம் பற்றி இன்னொரு விஷயம் வந்து ரெப்ரசன்டேஷன். இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறவங்க ஃப்ரம் த நார்த் ஈஸ்ட். பட் திஸ் ஆல்சோ டாக் அபவுட் ஹவு கேரக்டர்ஸ் இதில் வரவங்க வந்து அந்த ஏரியாலேருந்து இல்லை, வேற ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க பேசுகிற விஷயங்கள் வந்து எங்களால் ஒத்துக்க முடியலன்ற ஒரு கான்வர்சேஷனும் வருது. இப்போது இந்த படத்துக்கு வர கிரிட்டிசிசமும் இருக்குது. தட் ஐ வில் நாட் அக்செப்ட் சம்ஒன் ஹூ இஸ் நாட் ஃப்ரம் மை ஸ்டேட் ஆர் மை ஏரியாஸ் சேயிங் திங்ஸ் இப்படி நான்ஷலாண்டாக மன்னிச்சிட்டேன்னு சொல்கிற விஷயம் வந்து ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிற ஒரு கருத்தும் இருக்குது இந்த படம் பற்றி. So I want to talk about representation as a general point and say, is it possible to properly represent and also at the same time, make sure everyone is happy about the representation? சினிமா அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஆரம்பம் வந்து தியேட்டரில் தான் இருந்துச்சு. தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் வேஷத்துக்கு வந்து எல்லாமே ரெடியாக இருப்பாங்க. ராஜா வேஷம் போடுறதுக்கு வந்து ஈவன் அந்த ஃபீமேல் பாட்டும் தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு ஆளாக மாறுவாங்க. இது வந்து ஒரு கலையாக மட்டும் தான் பார்க்கப்பட்டுச்சு, சொன்ன கருத்துக்கள் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ அதை நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெளிவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பென் கிங்ஸ்லி தான் வந்து நம்மளுக்கு காந்தியை நடிச்சது. ஸோ அதை பார்த்து நம்மளுக்கு வந்து கொண்டாடிட்டோம், இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி சின்ன விஷயத்தை நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனால் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் தான் வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க வேற ஒரு என்டர்டெய்னர்ஸ் சொல்கிறப்போ வந்து நம்ம இன்னும் கேட்கறது இல்லையே. நம்ம ஒரு நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ் தான் இங்கே நடிக்கிறாங்க, இங்கே இருக்கிற சவுத் இந்தியன் ஹீரோயின்ஸ் அங்கே போய் நார்த் இந்தியன்ஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்மளுக்கு அது ஒரு பிரச்சனையாக படுறது இல்லை. ஒரு என்டர்டெய்னர்ஸ்னு வர்றப்போ, ஒரு டான்ஸ் பாட்டு காமெடிஸ்ன்னு வர்றப்போ வந்து ஏங்க நீங்கள் வந்து காரைக்குடி பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரீனாவை கட்டிருக்கீங்க நம்ம யாரும் கேட்கறது கிடையாது. காரைக்குடி கரீனா டைமிங்காக வந்துருச்சு. நல்லா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அசன் போய் வந்து கஜினி பண்ணாங்க. அவங்க வந்து கோடம்பாக்கத்தில் வந்து பொண்ணுன்ற மாதிரி ஆரிஜின் ஸ்டோரி தான் இருக்காங்க. அந்த ஊரில் ஒரு பொண்ணு தான் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கிற அந்த பிரியாமணியாக இருக்கட்டும் அந்த மாதிரி. ஸோ அவங்க போய் பண்ணுறப்போ வந்து ஹீரோஸாக இருக்கட்டும், அந்த ஒரு இப்போ வந்து தனுஷ் வந்து காசியில் பிறந்த ஒரு ப்ரீஸ்டாக நடித்தார். அது யாருமே வந்து கேள்வியாக கேட்கலையே. அது கூட ஆக்சுவலாக கேட்டாங்க. பட் பொதுவாக வந்து அது என்டர்டெய்னர்ஸாக வர்றப்போ நம்மளுக்கு அந்த கேள்வி இல்லைன்றப்போ இதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கால் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்களை கால் அவுட்டுன்னு கூட இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் வருத்தம் தெரிவிங்க. வெறுப்பா அது வர வேணான்ற மாதிரி தான் தோணுது. நம்ம நிறைய காமெடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனாக்காரன் சொல்லி சிரிச்சுட்டு தானே இருக்கும். அது தப்புன்றது தெரியுது. அது அடுத்த வாட்டி வந்து சொல்கிறப்ப வந்து நம்மளுக்கு எழுதுறவங்களுக்கு எழுத வேணான்னு தோணும், சிரிக்கும் போது நம்மளுக்கு வந்து சிரிக்கூடாது நம்மளுக்கு தோணும். அவ்வளோதான் பேசிக்காக எல்லாம் கற்றுக்கிறது தானே வாழ்க்கை. ரெப்ரஸன்டேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கேஸ் பை கேஸ் பார்க்கணும் தான் என்னுடைய ஒப்பீனியன். அது காரணம் வந்து 2 சைட் இட்ஸ் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாற்றானில் வந்து கஞ்சாயின் ட்வின்ஸ் தான் சூர்யா அடிச்சிருப்பாரு. 2 ரேண்டம் பீப்புளை வச்சு நீங்கள் அந்த படத்தில் ஹீரோ நடிக்க வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக போய் பார்க்க மாட்டேன். நான் பார்த்தது காரணம் சூர்யா கேள்வி அந்த காம்போ. ஸோ அந்த சைடு ஒரு பக்கம் அப்படி இருந்தாலுமே இந்த சைடு வந்து பார்க்குறப்போ இப்போ நம்ம ஊரில் ஒரு கிராமத்து பொண்ணுன்ற கேரக்டரில் ஒரு நார்த் இந்தியன் ஹீரோனை கொண்டு வந்து கொஞ்சம் டார்க்காக மேக்கப் பண்ணி நடிக்க வைப்பாங்க, விச் இஸ் நாட் நெசசரி. ஏன்னா நம்ம ஊர்லேயே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊர் அந்த கல்ச்சரை பற்றி சம்மந்தப்பட்டவங்களே நடிக்க வைக்கலாம். So at the end of the day it comes down to whether what they are supposed to do have they done it convincinglyன்ற ஒரு விஷயம் தான். அதை வச்சு தான் அது ஒரு தராசாக இருக்கணுமேன்றதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அந்த ரோலில் நீங்கள் யாரோனா வைங்க. ஸோ இப்போ நல்ல எக்ஸாம்பிள் சொன்னார் நவீன், பென் கிங்ஸ்லி as காந்தி. நான் கூட காரைக்குடி கரீனா சொல்ல போறேன். ஸோ பென் கிங்ஸ்லியா அவர் நடிச்சது எப்படி, அந்த காந்தி கேரக்டருக்கு அவர் வந்து
ப்ராப்பராக பண்ணியிருக்காரா, ஹேஸ் இட் டன் ஜஸ்டிஸ் டு த ரோல்னு பார்க்குறப்போ என்ன பொறுத்தவரைக்கும் எஸ் டன் இட். ஸோ அங்கே ஹி ஹஸ் ஒன் அண்ட் ஹி ஹஸ் ஒன் மோர் பிகாஸ் ஹி இஸ் நாட் வாட் இஸ் சப்போஸ் டு பி பிளேயிங். அந்த கேரக்டராவோ அந்த கல்ச்சர்லேயோ இல்லாத ஒருத்தர் அப்படி பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ தட் ஷுட் பி த இதுன்னு சொல்லுவாங்க. Asha, but what do you think? No, I don't think especially இப்போ இருக்கிற கன்சம்ஷன் கல்ச்சர் வச்சு சொல்கிறேன், நாட் அ ஜென்ரலைசேஷன், பட் ஐ திங்க் இட் இஸ் ரைட் நவ் வெரி டஃப் டு ப்ளீஸ் எவ்ரிபடி. நம்ம எவ்வளோ நல்லா எவ்வளோ ஆத்தென்டிக்காக பண்ணாலும் கண்டிப்பாக ஏதாவது கிரிட்டிசிசம் வரதான் செய்யுது. பட் நமக்குன்னு ஒரு தராசு இருக்குது. ஐ திங்க் எவ்ரி கிரியேட்டர் வில் ஹேவ் ஹிஸ் ஓன் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் என்ன தீம் எடுக்கிறாரோ, எந்த கம்யூனிட்டியை வந்து காட்டுறாரோ, அதை வந்து ஓரளவுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது ஜஸ்டிஸோட அவர் பண்ணிட்டாருன்னா ஐ திங்க் இட்ஸ் ஃபைன். ஆஸ் லாங் அஸ் அந்த அவங்க எடுக்கிற அந்த என்னவா இருக்கட்டும் அதை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான லைட்டில் காட்டாத வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் ஃபைன். பட் ஆனால் என்ன இதுனா ஏன் இந்த என்டையர் கனண்ட்ரம் வருது அப்படின்னா, இப்போது இங்கேருந்து இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் என்ன சொல்கிறது இன்இக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில். ஏன்னா இப்போ நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கும்போது நீங்கள் யூ லுக் அ சர்டன் வே, அதனால உங்களால் இந்த கதாபாத்திரம் உங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு இருக்கிற கதாபாத்திரமும் நீங்கள் எங்களை பண்ண விடல அப்படின்னா அப்போ நாங்கள் எங்கே தான் போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியிலேருந்து வர்றது தான் வந்து இந்த என்டையர் கான்வர்சேஷனே. ஸோ அதுக்கு வந்து ஒரு படத்தை நம்ம குத்த சொல்லியோ இல்லை ஒரு படத்தை மட்டும் நம்ம வந்து இது பண்ணியோ இட்ஸ் நாட் த எண்ட். அது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் debate, huge conversation and lots of things has to be changed on a very large scale. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு அப்படின்னா then nobody is going to complain. இப்போ இங்கே இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல ரோல்ஸ் எழுதப்பட்டதுன்னா அவங்க ஒரு நார்த் இந்தியன் வந்து அவங்க பே பண்ணுறாங்கன்னா அப்போ இட்ல ஒன்லி தாட் இஸ் ஓகே அவங்க இந்த ரோலுக்காக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓகே ஃபைன். ஏன் அந்த என்ன சொல்கிறது அதிருப்தி வருதுன்னா அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வச்சு அவங்கள நடிக்கும்போது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாமலே நான் நடிக்கலாமே, ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? தட் ஒன்லி கால்ஸ் அவுட் த பயஸ் இல்லையா? ஸோ யா இட்ஸ் அ வெரி எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலி. இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சர் சொல்லிட முடியாது. இட் ஒன்லி ஹேப்பன். காசு போடுறவங்க யோசிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து கிரியேட்டர்ஸ் 1000 எவ்வளோ வேணால் ஆசைப்படலாம். நான் வந்து ஒரு கிரிப்பிள்டாக இருக்கவர் தான் வந்து நான் நடிக்க வைக்க போகிறேன்றது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோட ஒருத்தர் கிரியேட்டர் எழுதிடலாம். ஆனால் வந்து காசு போடுறவங்க யோசிக்கணும். அவங்க வந்து இது வந்து எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப மாறிடுச்சு நான் வந்து ரொம்பவே நம்புகிறேன் நான். ஏன்னா வந்து படம் பார்க்குறது நம்ம தானே, கன்சியூமர்ஸே வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறப்போ படம் பண்ணுறவங்களும் அந்த மாற்றத்துக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டமிஸ் ஃபவுல் வந்து எல்லாரும் சொல்கிற விஷயம் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டார்டிங் ஆஃப் அ சீரீஸ் இல்லையா? யா சப்போஸ் டு பி. ஏன் எப்போவுமே வந்து ஒரு ஸ்டார்டிங் படத்தையே இவ்வளோ இப்படி எடுக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி தான் வந்து பல இடத்துலயும் வந்து இருக்குது. நீங்களும் அதான் ஃபீல் பண்ணிருந்தீங்க. ஏன் ஓப்பனிங்ல எண்டு கார்டு போடுறாங்க நீங்க ரிவ்யூ பண்ற படத்தை எல்லாத்தையும்? அதான் இது வந்து ஹாலிவுட்டோட ஒரு சாபக்கேடு இல்லை, பணம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியாக பணம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேம் ஸ்டுடியோ தான் லயன் கிங் 25 வருஷத்துக்கு முன்னாடி காமிச்சு திருப்பி நம்மளுக்கு அதே படத்தை வேற மாதிரி காமிச்சாங்க. ஸோ டெக்னிக்கலி இட்ஸ் அ குட் ஐடியா. பட் நீங்கள் திருப்பி ஒரு விஷயத்தை கொண்டு வரப்போ இட் ஷுட் ஹேவ் சம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன்னு சொல்லிட்டு சொதப்பன படம் தான் ஆர்டமிஸ் ஃபவுல். இட்ஸ் அ புக் ரிட்டன் பை an Irish author, 8-part சீரீஸ் அந்த புக்கு. ஸோ அந்த இல்லை எங்காவது அவ்வளோ படிக்கல, ஃபர்ஸ்ட் 2 புக்கு தான் படித்தாங்க. அந்த 2 புக்கை வச்சு தான் அந்த கதை எழுதிருக்காங்க. திங்கிங் தட் படம் ஹிட் ஆகிடும், போகிற போக்கில் நம்ம மீதி 6 பாட்டு எடுக்கலான்னு பார்த்து 1 சாமி 2 சாமி 6 சாமி வரைக்கும் போயிருப்பாங்க. இல்லை இங்கே முதல்ல கட்டை போட்டாங்க. ஸோ அயர்லாண்டுக்குன்னு ஒரு தனி கல்ச்சர் இருக்குது. அவங்க ஊரில் நம்ம ஊரில் இருக்க எதை நம்புகிறோமோ அதே மாதிரி அங்கே லீவ் இன் லெப்ரகான்ஸ் அந்த மாதிரி ஒரு பிக்ஸிஸ் ட்ரால்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி அங்கே நிறைய ஃபேரி டேல்ஸ் இருக்குது. ஸோ அடிட்டில் மட்டும்தான் புரிஞ்சு. சரி வாங்க ட்ரால்ஸ் புரியல இந்த முடிச்ச கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த உலகத்தை வச்சு எழுதின புக்கு இட் சவுண்ட் சிமிலர் டு ஹாரி பாட்டர் டு பி வெரி ஹானஸ்ட். பட் ஒரு இன்டர்வியூவில் வந்து அந்த டேரக்டர் சொன்னார் இது ஹாரி பாட்டர் மாதிரி இல்லை, திஸ் இஸ் டை ஹார்ட் வித் ஃபேரிஸ் அப்படின்ற ஒரு டை ஹார்ட் வித் ஃபேரி. ஸோ அப்படி ஒரு வேர்டாக இருக்குன்னு படம் அப்படிதான் இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு புக்கை வந்து ஒரு ஃபிலிம் ஆடிஷனாக பண்ணுறப்போ என்னடா இவங்க அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்கன்னு வருத்தப்பட்டிருக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஏன் இவங்க இந்த புக்கை அப்படியே காப்பி அடிக்கலன்னு வருத்தப்பட்டிருக்கேன். அது காரணம் வந்து இவங்க சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா ஒரு புக்கை ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்க புக்கை வந்து நீங்கள் ஒரு 2.5 hours இல்லை 2 hours படமாக எடுக்கிறப்போ யூ ஹேவ் டு என்ன சொல்கிறது கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும் நிறையா.
அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சின்ன ஒரு மைல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான வருஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து ஒரு டேரக்டரோடைய டேலண்ட் அங்கே தான் இருக்குது. ஈவன் இஃப் இட்ஸ் ரீமேக் ஆர் ஈவன் இஃப் இட்ஸ் அடாப்டேஷன் ஆஃப் புக். இங்கே வந்து ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் அங்கே எல்லா புக்கில் கேரக்டர்ஸுக்கு வந்ததே முதல் தப்பு. அண்ட் அந்த கேரக்டர்ஸுக்கு கொண்டு வந்து அவங்கள ஒன்றுமே செய்ய விடாமல் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ட்ராபேக். இட்ஸ் சப்போஸ் டு பி ஆரிஜின் ஸ்டோரி. ஆர்டமஸ் ஃபவுல்ன்ற ஒரு 10-12 வயசு பையன், அவங்க அப்பா காணாமல் போயிடுறாரு. அவங்க அப்பாவோட வழியிலேயே வந்து ஒரு கிரிமினல் மாஸ்டர் மைண்ட் ஆகிறது. இஸ் சப்போஸ் டு பி ஈவில் ஜீனியஸ் அக்கார்டிங் டு தி புக்கிங். ஈவலும் இல்லை, ஜீனியஸ் இல்லை. அண்ட் படத்தில் இட் ஹாஸ் அன் அமேசிங் கேஸ்ட். காலின் ஃபெரல் இருக்காரு. வி காட் ஜூடி டென்ச் தான் போன வருஷம் கேட்ஸ்ல வச்சு செஞ்சாங்க. திருப்பி இந்த வருஷமும் இந்த படத்தை வச்சு செஞ்சுட்டாங்க. நீயோட ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஃப்ளாப்ஸ் இன் ரீசெண்ட் டைம்ஸ் நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் ஃப்ரான்ச்சைஸாக கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தெரிஞ்சுதான் இந்த படத்தை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கரெக்டாக அது கொரோனா வைரஸ் பேண்டமிக்கும் கரெக்டாக வந்துருச்சு. கண்டிப்பாக இட்டோட மேட் அ ஹியூஜ் டென்ட் இன் தேர் பட்ஜெட் இஃப் தேட் கான் ஃபார் தியேட்ரிக்கல் ரிலீஸ். எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, கென்னத் பிரானா டேரக்டர் இஸ் நோன் ஃபார் அமேசிங் செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்ஸ் when it comes to book adaptations. ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. ஹாம்லெட் பண்ணியிருந்தாரு, இப்போ ஆஸ் யூ லைக் இட் பண்ணாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக அந்த வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பயோபிக்ல அவரே நடிச்சிருந்தாரு. அண்ட் லாஸ்ட் 2017 or 18 அந்த மர்டர் இன் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் படத்தில் அவரே அடாப்ட் பண்ணி அவரும் நடிச்சிருந்தாரு. இட்ஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் தட் இயர். ஸோ இப்போ அதோட செகண்ட் பார்ட்டும் வருது, டெத் இன் நைல் நினைக்கிறேன், இந்த வருஷம் வருது. ஸோ தட் சம்திங் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர் இவ்வளோ ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி மேல் ஆன் ஹியூஜ் ஸ்கேல் அந்த பிரம்மாண்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. பட் கதையில் சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறப்ப தான் கஷ்டமாக பிரம்மாண்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. I think on that note, so recently we lost Sushant Singh Rajput, very promising actor. நம்ம நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரீசெண்டாக இவ்வளோ பாசிட்டிவ் என்ன சொல்கிறது, இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களே சொல்லி ஒருத்தரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்க காலத்தில் இவரை பற்றி நிறைய பேர் நல்ல விஷயம் மட்டும்தான் பேசணும். அதுவே வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில் பண்ணாது இவ்வளோ நல்ல விஷயன்றது வந்து நமக்குலாம் யூகிக்க முடியும். ஏன் பண்ணார், எதுக்கு பண்ணார், என்ன பண்ணாருன்றதுலாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஒரு டிஸ்கஷன் டிபேட்லாம் வைக்க வேண்டிய நம்பிக்கையே கிடையாது. எனக்கு என்னமோ அது பேச தேவையும் படல. ஏன்னா வந்து ஒரு கலைஞன் அவரோட படங்கள் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ வி தாட் வி ஜஸ்ட் டாக் அபவுட் ஆர் ஃபேவரட் சுஷாந்த் மூமெண்ட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப கம்மி ஃபில்மோகிராஃபி இருந்தாலும் நிறைய பிக் மூமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஒரு இம்பேக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ். நான் திருப்பி சொல்கிறேன், அவ்வளோ நிறைய பேர் நல்ல விஷயம் சொல்லும் போது நமக்கும் ஒரு அவரை தெரியாத ஆளும் கூட பரவாயில்ல நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு தோணல் வர வைக்கிற ஒரு நடிகர். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். கோபி, உங்களுக்கு சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட ஃபேவரட் மூமெண்ட்? நானும் நவீனும் இந்த ஒரு விஷயத்தில் ஒன்றாவது போன்னு சொல்லணும்னா என்ன விஷயம்னா, நிறைய படம் நாங்கள் பார்க்கல அவரோடது. தோனி ஆஃபீஸர் நிறைய பேர் பார்த்தோம். அண்ட் இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு படம் கூட. அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து ரயில் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருப்பாரு. ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ், ட்ரெயின் அங்கே வருதோ இல்லையோ, ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் போயிட்டு இருக்கும். என்ன பண்ணுறது, ஷுட் பி லைக் ஜஸ்ட் கெட் ஆன் வித் இட், ஒரு இதான் நம்ம வாழ்க்கையை நம்ம முடிவு பண்ணிட்டு இங்கே உட்காரலாமா. அந்த படம் சீனையும் தாண்டி இப்போ எனக்கு அது ஏன் ரொம்ப அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னா, மனுஷன் யோசிச்சிருப்பார்ல அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறப்போ எனக்கு போத் ரியாலிட்டி அண்ட் இதுக்கும் நடுவில் இருக்க அந்த கோடு வந்து ரொம்ப பிளரான மாதிரி எனக்கு ஒரு தோணுன ஒரு சீன் அது. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் கேம் டு மை மைண்ட் வென் நியூஸ் கேட்டப்போ. ஸோ தட் இஸ் மை ஃபேவரட் சீன். ஸோ ஐ ஆக்சுவலி லைக் அ லாட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ். கைப்போச்சையிலேருந்து ஐ ஹவ் நாட் வாட்ச்ட் கேதார்நாத், பட் ஐ திங்க் அப்பார்ட் ஃப்ரம் இட் ஐ வாட்ச்ட் ஹிஸ் ஃபில்மோகிராஃபி. பட் எனக்கு ரொம்ப படமாகவே ரொம்ப பிடிச்ச படம் வந்து சோன்சிரியா. அண்ட் வந்து ஐ திங்க் இட் டிசர்வ்ட் அ லாட் மோர் லவ் அண்ட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் தட் ஃபிலிம் வாஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி குட். நீங்கள் கடைசியில் வந்து ஒரு லாலிபாப் வச்சு ஒரு சீன் வரும். அது வந்து எனக்கு வந்து தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு கண் கலங்கிருச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். பிகாஸ் அந்த சீன் வரதுக்கு முன்னாடி there's such a roller coaster of emotions. அந்த என்ன சொல்கிறது, பீப்புள் who haven't watched that film, ப்ளீஸ் இது வந்து ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு அந்த சீனை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான நேரம் இது இல்லை. பட் what he did in that scene and in most of his performances was very real. It came from somewhere within. And that's something that I really liked about him. இனியும் லைக் வந்து ஒரு நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் கூட ஒரு ஒரு சாம் கொண்டு வந்துடுவார் ரொம்ப ஈஸியாக. சாமுங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சாமன் மட்டும் இல்லை, இட்ஸ் வாட் தட் கேரக்டர் டிசர்வ்ட் அண்ட் நீடடுங்கிற மாதிரி. ஸோ ஐ விஷ் ஹீ குட் ஹவ் பின் தேர். I wish he could have given us more of those moments. But again,
it's just I just hope he found the peace that he looked for. அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்ல முடியாது நம்மளால. மை ஃபேவரட் would be ஃபர்ஸ்ட் படம் கைப்போச்சு. ஏன்னா அந்த படம் சேதன் பகத் புக்லேருந்து எடுத்தது. ஸோ படிச்சிருக்கேன், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தியேட்டரில் உட்காந்து வாய்ஸ் ஐ திங்க் ஐ ரிமெம்பர் சீயிங் இட் இன் கால்கட்டா வித் பீப்புள் ஹூ ஆக்சுவலி நோஸ் பாடி ஆஃப் ஒர்க். அவர் பண்ண சீரியல்லாம் தெரிஞ்ச ஆளுங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பேர் வரும்போது கை தட்டுறது விசில் இதெல்லாம் இருக்குது. there was this beautiful moment where அவர் அவரோட கிரிக்கெட்டிங் ட்ரீம்ஸ்லாம் போயிடுச்சு. அவருக்கு நடக்கலை, அவர் ட்ரீம்ஸ் நடக்கலை. எப்பவுமே சொல்லுவோம் நம்ம ட்ரீம்ஸ் நமக்கு முடியலன்னா இன்னொருத்தவங்க பண்ணுறது பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஸோ அவர் ஒரு சின்ன பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பார் கிரிக்கெட். அவனுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றது ஒரு சந்தேகமாகவே போயிட்டு இருக்கும். சீரியஸாக எடுத்துக்கிறானா எடுக்கலையான்ற ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் ஒரு மைண்டில். கோவம் வரும், ஒரு விரக்தி வரும், ஒரு என்னமோ இருக்கும்போது அவன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவர் பார்ப்பாரு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கான். தெர் இஸ் அவர் சொன்னது ரீச் ஆயிருக்குன்ற ஒரு விஷயம் வரும். தட் மை ட்ரீம் இஸ் நாட் ஜஸ்ட் மைன், இட் கேன் ஆல்வேஸ் பி சம்மன் எல்சஸ் அப்படின்றது. ஐ திங்க் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் no one's dream goes unfulfilled. In some way அது இன்னொருத்தவங்க கையிலையோ அது ட்ராவல் ஆகும். ஐ திங்க் ஃபார் சம்மன் ஹூ வாண்டட் டு 50 திங்ஸ் எழுதி வச்சுட்டு போனவர், இட் வில் ஹேப்பன் இல்லையா? அவர் மூலியமோ இல்லையோ அவர் யாரும் நடக்கட்டுமே. ஐ திங்க் ஆன் தட் வெரி இமோஷனல் அண்ட் ஒரு வகையான ஒரு ஹோப்ஃபுல் நோட், பிகாஸ் பீப்புள் நோ வாட் ஹேப்பன், பீப்புள் ஸ்டில் டாக்கிங் அபவுட் இட். Let's just remember that let's be kind to people who are with us, who are not with us. Memories vechikalam, but let's just remember that all of us just need some kindness, or sympathy, empathy. Ennu vechukonga. Kindness at the end of the day we all need. I see posts saying that ivlo kaas irundutuma, ivlo success irundutuma. All that doesn't. Kindness is what matters. And I think on that note, before all of us say anything else, I think thank you for joining us in this week's episode of Nala Reviews Nalla Cinema. Again அடுத்த வாரம் Penguin and நாங்க நிறைய சீரிஸ் திரும்பி வருது. We'll come back and we'll discuss more films and தரவு பாய். and மறந்துட்டு பாருங்க, திரும்பி லாக்டவுன் வந்திருக்கு. அடுத்த 2 வாரம் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன். வெளில போகிறது முதல்ல இருந்த மாதிரியே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா வீட்டுக்குள்ளேயே இருங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களை let them also know that வெளில போக வேண்டாம், எங்கேயும் இருக்க வேண்டாம். உங்களால் வெளில போக முடியணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போங்க. there is no need for you to go anywhere. எல்லாமே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். லெட்ஸ் நாட் ஹேவ் ஒரு அனதர் கிளஸ்டர், லெட்ஸ் நாட் ஹேவ் அனதர் வீடியோஸ் ஆஃப் பேனிக் பையிங் இருக்கட்டும். எல்லாம் நினச்சி தான் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு, ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் போட்டிருக்கு. they know what they are doing ன்ற நம்பிக்கையோட let's also adhere to what they are saying. ஏன்னா இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு நமக்கு என்ன நடக்க போதும், நல்லதாக நடப்போம். ஐ திங்க் உயிரோடவும் இருப்போம். கன்சிடரிங் தி நம்பர் ஆஃப் கேசஸ் அண்ட் டெத்ஸ் ஹேப்பனிங். நம்ம உயிர் நம்ம கையில், அடுத்தவங்க உயிர் நம்ம கையில் இருக்கிறதுனால அதை பார்த்து நடந்துக்கிறது நமக்கும் சேஃப், சுற்றி இருக்கவங்களுக்கும் சேஃப், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சேஃப். ஸோ ஆன் தட் நோட் ஆமாம், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் சைனிங் ஆஃப் இஸ் உங்கள் நாங்கள். ஃபாலோ பண்ணுவேன், வாரம் சொல்லுவேன் இந்த மாதிரி. நன்றி, வணக்கம்.